நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்றது வந்துட்டு இருக்குங்க. இப்படி ஒரு தகவல் அப்படின்றது வரும் அப்படின்னு வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜனநாயகன் படத்தை வந்து மொத்தமாக முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் அப்படின்றது இப்போ தான் வந்து கசிஞ்சிருக்கு. நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காரு. அவர் அந்த பண்ண போகிற அந்த மாஸ்டர் பிளான் அப்படின்றத வந்து மொத்த தமிழ்நாட்டு அரசியலும் வந்து மாற்றி அமைக்க போகுது. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அடுத்து வந்து என்ன நடக்க போகுது, தளபதி வந்து என்ன செய்ய போறாரு, இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தா தான் என்ன விஷயம், தளபதி என்ன செய்ய போறாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து இது வரைக்கும் தரவே கிடையாதுங்க. 26ஆம் தேதி, அதாவது போன மாதம் 26ஆம் தேதி வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து நாளைக்கு இன்னைக்கு அப்படின்றது வந்து படம் வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இது இன்ன வரைக்கும் வந்து சென்சார் போர்டு அப்படின்றது வந்து தரவே கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சென்சார் போர்டு என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி வந்து இந்த ஒரு காட்சிகள் இருக்கு, அதனால வந்து படத்தை அப்படின்றது நாங்கள் சென்சார் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட்டுருந்தோம். நாங்கள் ரிலீஸ் டேட் அப்படின்றது வந்து போட்டுட்டோம். இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து சென்சார் வந்து கொடுக்கவே கிடையாது. நாங்கள் வந்து படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறது, ஆன்லைன் புக்கிங் உலகம் முழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து அங்கே உள்ள நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து கேஸை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த ஜட்ஜாக இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு 9ஆம் தேதி வரீங்க, 10ஆம் தேதி வர வேண்டியதானே, 10ஆம் தேதி வந்தனா தை மாதம் ஒரு நல்ல நாள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நீதிபதி வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நீதிபதி பற்றி நம்ம பேச முடியாது, ஏன்னா அது வந்து உயர்நீதிமன்றம். ஸோ அவங்க வந்து ஒரு நீதிபதி, நம்ம வந்து கருத்து சொல்கிறது வேலை கிடையாது. ஆனால் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த திமுக அரசு வந்து மிகப்பெரிய வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு. தியேட்டராக இருக்கட்டும், இந்த பராசக்தி, இந்த தீய சக்தியை வச்சு மிகப்பெரிய அளவு நெருக்கடி வந்து கொடுத்துட்டு இருக்கு. சென்சார் போர்டு அப்படின்றது வந்து மத்திய அரசு கீழே வரும், மோடிஜி அவங்க கீழே வரும், அமித்ஷா கீழே வரும். ஸோ அவங்களாம் வந்து இந்த ஒரு படத்தை வந்து முடக்கிடணும், இந்த படத்தை வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சென்சார் போர்டு மூலமா வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இடைஞ்சல்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஹைகோர்ட் நாளைக்கு வந்து ஹைகோர்ட் அப்படின்றது வந்து ஆமாங்க சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சொன்ன தேதியில் வந்து 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும். அதன் பிறகு வந்து நாளைக்கு வந்து ஒருவேளை வந்து நம்ம படத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போக போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வியாழக்கிழமை போகிற மாதிரி வந்து பிளான். நாளைக்கு ஒருவேளை வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் போயுமே வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் அப்படின்றது வந்து ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகாதுங்க. இது தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதுதான் இப்போதைய சூழ்நிலை. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், தளபதி வந்து முடக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம தளபதி வந்து இது போல 1000 பிரச்சனை வந்து பார்த்து தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பிரச்சனை வரும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்ததால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தளபதி வந்து ஆல்ரெடி பார்த்துருக்காரு, ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து தளபதி ஃபேன்ஸ் நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மளும் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஒரு மனுஷனை பார்த்து வந்து மத்திய அரசுலேருந்து மாநில அரசு வரைக்கும் வந்து பயப்படுது. பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு வந்து பயப்படுது அப்படின்னும் போது தெரியுது நம்ம அண்ணனோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. 2024 வந்து தளபதி தான் சிஎம்மா இருப்பார் அப்படின்ட்டு வந்து. ஸோ படம் வந்து 9ஆம் தேதி வந்தாலும் சரி தான், தள்ளி போனாலும் சரி தான், தளபதியோட ரசிகர்கள் வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்து தளபதி மேல வந்து உயிராவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.